ஓகே. திருப்பதி வந்தா திருப்போம் கதை அப்புறம் சொல்லுவோம். அப்போ கேட்கலாம் ஜி அப்படி படத்தை ஆரம்பிக்கிட்டாரு. பாட்டப்படியே ஏமாத்திவிட்டேன். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்போ தேட்டர் சொல்லுவாங்க லேடிஸ் கூட வர மாட்டேங்குது. அப்போ ஒன்று முடிவு பண்ணேன், இது விஜய் சார் பண்ணியிருக்க படம் நீங்கள். அப்போது வளர்ந்து வர ஒரு சின்ன ஹீரோ அவர் வச்சு ஹிட் கொடுத்தா தான் நம்ம டைரக்டரை ஜெயிச்சுன்னு இருக்கும். இப்போ வச்சு கமிட் பண்ணது அசின் தான். ஓகே. எனக்கு அசின் மேலே உங்கள் ஆக்ட் மேலே ஒரு திருப்பாச்சியில் வரப்போ தங்கச்சி கூட ட்ராவல் ஆகும், விஜய் சார் கூட ட்ராவல் ஆகும். அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, கொஞ்சம் வருத்தம் தான் அவங்களுக்கு. திருப்பதி ஷூட்டிங் வர்றப்போ போயிட்டுருக்கு. இப்போ சிம்பு சார் லேண்டில் வந்தார். வல்லவனில் உங்கள் ஸ்டைலில் ஒரு பாட்டு வேணும். தலைவர் சிவாஜி படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் இருக்கும் ஃபோன் வந்துச்சு. ஒரு சிஎம்ஆர் இல்லை, இந்த நாட்டு ஆளலை, ஒரு கட்சி தலைவராக தான் இறந்தார். ஆனால் உங்கள் சத்யா பிரசன்ஸ் மீட் த ஸ்டார் பவர்ட் பை தீபஜோதி பஞ்சதீப எண்ணெய், ஜிடி ஹாலிடேஸ், கிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். என்ன நம்புறவங்களுக்கு நான் நம்பிக்கை, என்ன எதுக்குறவங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை. தலைவன் விஜயகாந்த் அப்படின்னா ஒரு நடிகர் அப்படிங்கிறத விட அரசியல் தலைவர் அப்படிங்கிறத விட நல்ல மனிதன். இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னா அந்த உங்களுக்கு நடிகர் அப்படிங்கிறது அவன் போயிடும். அவங்களுக்கு சொந்த அண்ணன் மாதிரி, சொந்த உறவு மாதிரி, அந்த மாதிரி உணர்வு தான் நம்மளுக்கு வரும். அது வந்து இவர்கிட்ட சான்சியல். அப்புறம் எளிமை, அந்த பந்தாங்கிறது சுத்தமாக இருக்காது. நம்ம ஒரு நடிகராக இருக்கோம். இன்னொரு ரொம்ப குழந்தைங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வந்துடுவார். அவ்வளோ ஒரு ஹீரோ லைட் பண்ணிருப்பாங்களா, பழைய ஆள் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு சில வெற்றி ஒரு பழங்காலாக இருப்பாங்க. அங்கே லைட் பண்ணியிருப்பாங்க. இவர் ரெண்டு ஒரு ஏதாவது கல் எடுப்பார். கல் எடுத்து அதை பார்த்து ஓங்கி அந்த கேமரா லைட் மேன்ட்ட எரிவார். எரிச்சிட்டு திரும்பி பேசியிருப்பார். அவன் திரும்பி பார்த்துருப்பான். அப்புறம் சொல்லுங்க பேசியிருப்பார். ஒரு ஹீரோ ஒரு லைட் மேனை கல் எரிஞ்சிட்டு ஒரு ஸ்பாட் விளையாடுறோன்னா எந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு குழந்தை தோணும். அப்போ டோட்டலாக அவருக்குள்ளே ஹீரோங்கிற இதே இல்லை அவர்கிட்ட. அப்போது அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப ரொம்ப வியப்பாருங்க. யாரும் என்னை எப்படி வேறு எந்த ஹீரோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்களோங்கிறதான் அதிசயம். அதே மாதிரி சாப்பாடு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து காரைக்குடியில் நான் ஷூட்டிங் வைப்போம். காலைல வந்துடுவார். வந்தோடனே வேறு சார் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நம்ம கூட சாப்பாடு அசிஸ்டண்ட்டு எல்லாம் சொல்லியிருப்போம். கேமராமேனுக்கெல்லாம் சொல்லியிருப்போம். ஓகே சார். அப்போ நான் என் அசிஸ்டண்ட்டு கேமரா அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஆர்ட் டைரக்டரு, மேக்கப் மேன், இவங்கள நாங்களும் ஒரு 50 பேர் இருக்கும்ல. 50 பேர் சாப்பாடு வருங்க சார். மரத்தடியில் அப்படியே டேபிள் போட்டு வரிசையாக உட்காருவோம். இவருங்க கூட உட்காருவார். உட்காந்து 50 பேருக்கும் பெரிய பெரிய கேரியர்லாம் வரும். அப்படியே சாப்பாடு போடுறதெல்லாம் நினைக்க மாட்டார். அப்புறம் டக்கு நம்ம இலையை பார்ப்பார். முட்டை வைடா பாரு. இப்படி விருந்து ஒன்று அந்த மனசு இது. அதனால எனக்கு இன்றைக்கும் ஒரு சிஎம்ஆர் இல்லை, இந்த நாட்டு ஆளலை, ஒரு கட்சி தலைவராக தான் இறந்தார். ஆனால் இந்த நாட்டாண்ட சிஎம்முக்கெலாம் எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சோ அந்த அளவுக்கு இன்றைக்கி கூட்டம் வந்துச்சுன்னா மனசு தான். மக்கள் மனசை ஆண்டிருக்காரு. நாட்டை ஆள்றது அப்புறம் விஷயம், மக்கள் மனசை ஆண்டிருக்காரு. அவர் வந்து மக்களுக்கு பிடிச்சி போச்சு. இன்றைக்கி அந்த என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய தலைவர் இறந்துருக்காங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் அந்த கூட்டம் போகிறவங்க. அதுக்கப்புறம் அவங்க பிறந்த நாளுக்கு, அவங்க நினைவு நாளுக்கு தான் கட்சிக்காரங்க போவாங்க. ஒரு மலர் வைப்பாங்க. நாங்கள் இந்த கட்சிக்காரங்க அப்படிங்க ஞாபகப்படுத்துவாங்க. அங்கே பார்த்தா மக்கள் ஏழை எளிய மக்கள்லாம் ஏன்னா ஒரு சித்தர் பீடம் மாதிரி போச்சு. அங்கே போய் அவரை பார்க்கணும். அது சமாதியை பார்த்துட்டு தான் அவர் பார்த்த மாதிரி மக்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருமோ அவன் தான்டா தமிழா பின்ன இங்கிலீஷ்லயா சொன்னேன். என்னங்க மாமா மீண்டும் மீண்டும் பயமா? நான் தான் உங்க மச்சான் பழனி திரும்பவும் பேசுறேன். ஆக்சுவலி எனக்கு முழு திருப்தி கொடுத்தது பழனி ஹிட்டு தான். திருப்பாச்சி ஹிட்டு சூப்பர் ஹிட்டு, சிவாச்சி சூப்பர் டூப்பர் ஹிட்டு, திருப்பதி ஹிட்டு. ஆனால் இந்த ஹிட்லாம் நம்ம தான் காரணமும் காடை தூக்கி விட முடியாது. அதில் ஒரு 80% மாஸ் ஹீரோ ஏற்கனவே அவங்க ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அவங்க ஓப்பனிங் இருக்குது, ஓப்பனிங் உள்ள ஹீரோ. அப்போ அவங்களுக்கு சுமாராக கதை பண்ணாலே கொண்டாடிடுவாங்க. அப்போ இந்த படம் ஹிட்டுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு முழுசாக நம்ம சொல்லவே முடியாது. அப்போது வளர்ந்து வர ஒரு சின்ன ஹீரோ அவர் வச்சு ஹிட் கொடுத்தா தான் நம்ம டைரக்டரை ஜெயிச்சோம்னு அர்த்தம். இல்லைன்னா ஹீரோ வச்சுட்டு ஜெயிச்சோம்னு அர்த்தம். வரத்தை வச்சு பண்ணி படத்தை அப்போ தான் காதல் அப்படின்னு ஒரு 2 படம் கொஞ்சம் லவ் ஸ்டோரி பண்ணி வந்தவர்.
இவ்வளோ பெரிய ஸ்டோரி கமர்ஷியல் ஆக்ஷன் உள்ள கொண்டு வரோம். அப்போ இது ஒரு சவாலத்தை பண்ணான். ஒரு சின்ன ஹீரோ வச்சு ஹிட்டு கொடுத்தா தான் நம்ம டேரக்டராக நம்ம திருப்தி அடைஞ்சிக்க முடியும். ஆனால் சரி ஹிட்டு 100 நாள் ஓடிச்சு. அப்சல்லாம் அங்கெல்லாம் பார்த்தா டெஸ்ட்டு போட்டு திருப்பாச்சி வாசி கூட எனக்கு போன் பண்ணல. இந்த படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணுறாங்க. சார் சில இடத்துல அந்த கலெக்ட் பண்ணுறது சார் சார் இப்போ டெஸ்ட் போட்டு நம்ம சொன்னால் கூட ஸோ பரவாயில்ல சம்பாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி கலெக்ஷன் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அப்போ எனக்கு ஹாப்பி ஆச்சு. அப்போ நம்ம டேரக்டர் ஜெயிச்சிட்டு போல இருக்குது. அப்படின்னா எனக்கு பழனி படம் வந்து ஒரு இயக்குனராக எனக்கு வந்து ஒரு முழு திருப்தி இருந்தப்போ. ஓகே. பழனி படத்தில் வந்து விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய பார்க்க முடியும். அந்த அந்த ரெஃபரன்ஸ் எப்படி, எதனால அந்த ரெஃபரன்ஸ்குள்ளே போனீங்க? திருப்பாச்சி சிவாசி அப்படிங்கும்போது சில விஷயம் இப்போ என்னோட ஒரு பாடி லாங்குவேஜில் நம்ம நடித்து காட்டுவோம்ல, நம்ம சிவாசி நடித்து காட்டுவோம். அப்போ எனக்குள்ளே ஒரு இது வந்து அதை தான் அவங்ககிட்ட வாங்கணும். இங்கே இது வரும்போதும் ரொம்ப சாஃப்டாக காட்டினா சரிப்பட்டு வராது. அப்போ இவர் ஓரளவாவது அந்த ஹியூமரு பாடி லாங்குவேஜில் வேணும் தான் கொஞ்சம் வரத்தை மாற்றினா சில இடத்துல கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஆனால் இப்போ ஓவராக தெரியும். அப்போ ரிலீஸ் ஆன இடத்துல ஒன்றும் யாரும் தப்பாக சொல்ல. ஆனால் என்ன எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது விஜய் சார் பண்ணியிருக்க வேண்டிய படம், நீங்கள் ஏன் படத்தை வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால் இது நம்ம ஃபார்முலா ஆக்ஷன் சென்டிமெண்ட்டு ஒரு லவ் இதெல்லாம் வச்சு ஒரு பேக்கேஜ் பண்ணுவோம்ல, அதாவது விஜய் ஃபார்முலா ஆகிப்போச்சு. விஜய் ஃபார்முலாவில் பரத் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த ஸ்டைல் வரத்தான் செய்யும். திருப்பதி பண்டா திருப்பதி பண்டா இப்போ ஹீரோ ஓப்பனிங் சாங்கில் வந்து அது சும்மா அதை ஒரு வார்த்தை ரெப்பிட மாட்டோம். அது வாழ்க்கை தத்துவம் இருக்கும். இந்த பாட்டை நீங்கள் தான் எழுதிருக்கீங்க. ஆமாம், ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஏன்னா நிறைய ரசிகர்கள் வச்ச ஒரு ஹீரோவுக்கு ஓப்பனிங் சாங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து அதுதான் ரசிகர்களுக்கு ஒரு பதிவாகும். ஃபஸ்ட்டு டியூட் சாங்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஓப்பனிங் சாங் தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷனில் போடுறது, அவர் பிறந்த நாள் இங்கே பிறந்த நாள் அந்த சாங்கை போடுவாங்க. அப்போ அதில் வந்து சும்மா வாரத்தில் போட்டு ஜிக்ஸாக் போட்டு அப்படி ஒப்பத்திராமல் தத்துவம் நல்ல விஷயம் சொல்லணும். அது நிறையா சொல்லியிருக்கேன்ல. வேருக்கு நீர் ஊற்றித்தான் பாரு பூக்களில் உன் பேரு வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்த பணம் உனக்கு இல்லடா. நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில். அது ஒரு திப்பு படிப்பார். இன்னைக்கு இதே மாதிரி அஜித் சார்னா ஏதாவது ஃபங்க்ஷனா இந்த பாட்டு இல்லாமல் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு அஜித் சார் இந்த பாட்டு கேட்டாரா சார்? கேட்டு என்ன சொன்னார்? இல்லை ஃபஸ்ட்டு நான் கதை கேட்குற முன்னாடி பாட்டு தான் பண்ணேன். ஓகே. பாட்டை படி ஓகே பண்ணேன். அப்புறம் தான் கதை சார். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு கதை சொல்ல போயிருந்தேன். ஓகே. அப்புறம் அப்படியே பேசிட்டு கதை கேட்கல. அவர் 2வது சிட்டிங் போகும்போது சார் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன் சார். கதையே ஓகே இல்லை, ஓப்பனிங் சாங் ரெடி பண்ணிட்டேன். அவர் அதுக்கு கொஞ்சம் ஆர்வம். அது என்ன, நீ இந்த ஊர் நான் இந்த ஊர் வாடா தொல்லாரம் கிட்டல, அப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்க போகிறாங்கன்னு ஒரு இது இருக்குங்களா, பழைய பாட்டேன். திருப்பதி வந்தா திருப்போம் தீப்பறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா, வாழ்க்கையில் 100 பாடம்டா கற்றுக்கிட்டா. ஆமாம், பல்லு கேட்டுட்டு ஓகேட்டார். கதை அப்புறம் சொல்ல அப்போ கேட்கலாம் ஜி அப்படி படத்தை ஆரம்பிக்கிட்டார். அதனால் கதை பாட்டைப்படியே ஏமாற்றிவிட்டேன். சார், இந்த இன்ட்ரோ சாங்கெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு வந்து கமர்ஷியல் இன்ட்ரோ சாங்கெல்லாம் வந்து யாரையும் திட்டியோ அடிச்சோ அப்படியெல்லாம் இல்லை. நார்மலாக வந்து மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்டான டோனில், அதுவும் பவராக தான் இருக்கும். இன்றைக்கி வர இன்ட்ரோ சாங்கெல்லாம் பார்க்குறீங்களா? அது எப்படி இருக்குது சார்? ஏன்னா ஒரு 20 வருஷம் கடந்துருச்சு, இன்றைக்கி வர இன்ட்ரோ சாங்கெல்லாம் வந்து வெட்டுவேன் குத்துவேன்ற மாதிரியே வருது. சினிமா வந்து 2 ரசிகர் சண்டை மூட்டி விடுற சினிமா. அது நல்ல ஒரு இயக்குனர் வந்து 2 நடிகர்களுக்குள்ள ரசிகர்களுக்குள்ள பிரச்சனையை பண்ணக்கூடாது. ஓகே. அது ஒரு சமூக அக்கறை. எப்படி ஒரு ஜாதி பிரச்சனை தூண்டக்கூடாதோ, மத பிரச்சனை தூண்டக்கூடாதோ, அதே மாதிரி தான் 2 ஃபேன்ஸ்குள்ளே இன்றைக்கி வந்து தூண்டி விட்டு அவங்க சண்டையை ரசிக்கக்கூடாது. ஓகே. அதுவும் சினிமாவுக்கு கேடு. அது என்னென்னா நாளைக்கு அந்த நடிகர்கள் மேலே மரியாதை பெறும். இன்றைக்கி இதாக இருக்கலாம். ஓகே. பொதுமக்களை பார்க்கும்போது என்ன அவர் திட்டுறாங்கன்னா அந்த நடிகர் மேலே ஒரு மரியாதை போகும். அதுக்கு இயக்குனர் காரணமே இருக்கக்கூடாது. ஓகே சார். இதுக்கு முன்னாடி பண்ண 2 படங்கள்லேயும் வந்து கதையாக பார்த்தோன்னா பெருசாக இருக்காது, ஒரு மெசேஜாக இருக்காது. இந்த திருப்பதியில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும். அது ஓகே. அது கேட்குறப்ப என்ன சொன்னாங்க? எனக்கு எப்படின்னா விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் உண்டு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முழுக்க இந்த ஜென்ஸ் தான் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ். அப்போ நான் பண்ணும்போது அப்போ தேட்டர் சொல்லுவாங்க லேடிஸ் கூட வர மாட்டேங்குது, ஃபேன்ஸ் வந்துடுறாங்க கொண்டாடுறாங்க. அப்போ ஒன்று முடிவு பண்ணேன், அஜித் படத்தில் லேடிஸ் மேட்ரு வைக்கணும், அவங்க பிரச்சனை வைக்கணும்
அப்போ தான் லேடிஸ் உள்ளே கொண்டு வர முடியும், ஃபேமிலி உள்ளே கொண்டு வர முடியும். அப்புறம் அதை ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம சும்மா ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்லாம் போனால் பழைய மாதிரி இருக்கும். அப்போது லேடிஸை புரி வச்சு தான் அந்த கதை இருக்கிறதுக்காக தான் பிரசவத்தை எடுத்தேன். பிரசவம் வந்து அது இலவசம் பிரசவமாக எல்லா ஹாஸ்பிட்டலும் வரணும். நான் உண்மை பார்த்தா 3ஆவது நாள் லேடிஸ் ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஆமாம், அது அது ஒரு சில கணக்கு. வியாபாரமாகவும் இருக்கணும், அதில் சமூக அக்கறையும் இருக்கணும், சமூக சிந்தனை இருக்கணும், நல்ல விஷயம் சொல்லணும். அதில் திருப்பதி வந்து எனக்கு திருப்பாச்சி சிவாச்சி சென்டிமெண்ட் மேட்ரு. ஓகே. திருப்பதி வந்து ஒரு சமூகத்துக்கான மேட்ரு, ஒரு சமுதாயத்துக்கான மேட்ரு, ஒட்டுமொத்த பெண்களுக்கான மேட்ரு. அப்போ அதோடு இது கொஞ்சம் சமூக அக்கறையோடு எடுக்கப்படக்கூடாது தான் திருப்பதி. சார் விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்கார், அவருக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா அவருக்கு ஒரு அட்வைஸ்னால் என்னவா இருக்கும் சார்? இல்லை, அவருக்கான அட்வைஸ் சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க கூட. ஓகே. நம்ம சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் இந்த மக்கள்கிட்ட அது கொஞ்சம் அவருடைய படம் தான் நெருங்கியிருக்கு. ஓகே சார். படங்கள் மட்டும், திரைப்படம் மட்டும்தான் மக்களுக்கும் அவருக்கான ஒரு கனெக்ஷன் உண்டாக்கியிருக்கு, ஒரு தொடர்பு உண்டாக்கியிருக்கு. நேரடி தொடர்பு வேணும். ஓகே. மக்களை சந்திக்கணும், மக்களாக பழகணும். நம்ம வந்து மீடியா மூலியமாகவோ படத்து மூலியமாகலாம் அரசியல் நடத்திட முடியாது. ஓகே. அவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மக்களோட நீங்கள் இறங்கினா தான் மக்கள் உங்களை முழுசாக நம்புவாங்க. வெறும் வந்து அறிக்கைகள், மீடியாக்கள், அப்புறம் வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும். உங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மக்களை சந்திங்க, மக்களோட தொடர்பில் இருங்க. விஜய் சாரோட இவங்க சேர்ந்தா காம்போ வந்து ரொம்ப லவ்லியாக இருக்கும் சார். அஸ்வின் வந்து ஆக்சுவலி பண்ணால் உங்களுக்கு திருப்பாச்சிலே பேச கமிட் பண்ணது அஸ்வின் தான். ஓகே. ஓ. எனக்கு அஸ்வின் மேலே, உங்கள் ஆக்ட் மேலே ஒரு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இங்கே பெருசாக தமிழில் அதிகம் பண்ணல. நான் ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன், நாகார்ஜுனா படம். அதில் உங்கள் கதாநாயகி, அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், டைட்டில் மறந்து வச்சு. அதில் ஒரு ஹீரோயின். ஓகே. அப்போ நாகார்ஜுனாவுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ஓகே, நல்லா ஆக்டிவாக இருக்காங்களே, எனர்ஜியாக பண்ணுறாங்களே அப்படின்னு தான் திருப்பாச்சியில் ஃபஸ்ட்டு உங்களை கமிட் பண்ணது. ஓகே. அதெல்லாம் சொல்லி ஓகேன்ட்டாங்க. அப்புறம் இங்கே விஜய் சாரோட கால் ஷீட்டும் இவங்க கால் ஷீட்டும் செட் ஆகல சார், கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் திருஷாவை மாற்றினது. ஆக்சுவலி திருப்பாச்சிக்கு அஸ்வின் தான் முதல்ல ஹீரோயின். ஓகே. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம். சிவா சார் இருந்துச்சுன்னா இதுலேயே அது அஸ்வினை நம்ம கம்மி பண்ணிடணும் அப்படின்னா அது சிவகாசியில் அஸ்வினை கம்மி பண்ணது. ஆக்சுவலி நான் வந்து அஸ்வின் ரசிகனாக இருந்திருக்கேன். அதனால தான் கொஞ்சம் விடாமல் பிடிச்சி போட்டது. ஏன்னா அவங்களோட ஆக்டிங்கோட லெவல் நம்பிக்கை, அந்த எனர்ஜி, அந்த தெலுங்கு படத்தில் பார்த்தது அதெல்லாம் நினச்சிட்டு தான் அதில் ஹீரோக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சோம். அது இந்த சொல்லுவாங்களே, உங்களோட இருக்க அல்ல கை, இன்னும் உள்ள கை, அந்த கை, இந்த கை, எந்த கைன்னா விஜய் சார் பேசுகிற மாதிரியே மாங்காய் விட்டுக்கு மரத்தை விட்டுக்கு தேங்காய் விட்டுக்கு பேசுவார்ல, அதெல்லாம் சொல்லியே சொன்னது. ரகசியம் சொல்லிடுவேன், இதில் விஜய் சார் நீங்கள் தூக்கி சாப்பிட்டுருப்பேன், நீங்கள் பாருங்கம்மாங்க. ஓகே. அப்படி நடிச்சு சவால் விட்டு நடிச்சதான். கோடம்பாக்கம் ஏரியா பாட்டுக்கு வந்து நயன்தாரா மேடம் உள்ளே வரணும் அப்படின்றதுக்கப்புறம் இவங்க அதுக்கு சரின்னாங்களே. ஏன்னா நம்ம ஹீரோயினாக இருக்கும், சூப்பர் ஸ்டார் கூட நடித்த ஒரு ஹீரோயின் வந்து ஒரு பாட்டுக்கு வராங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக அது லெவல் ஏறும் அப்படிங்கிறதுல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை? இதில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு அவங்கள்ட்ட. கொஞ்சம் யாருக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகும். அப்போ சொன்னால் திருப்பாச்சியில் கும்பிட போன தெய்வம் சாங்கில் இந்த சாயசங்க அடிப்பாங்க. இது ஒரு ஃபுல்லாக ஹீரோயின் வரும்போது திடீர்னு இன்னொரு ஹீரோயின் வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும், ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்சாக தெரியும். அவங்க அதை திருப்பாச்சி பார்த்தாங்களே, அப்போது ஓகே ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு கூட இருக்குது. ஓகே. யாரோ ஹீரோயின் ஆட வைப்பாருட்டு அப்புறம் சில ஓகேன்னாங்க. ஆனால் அது சாங் கேட்டாங்க, சாங்கில் போட்டு கட்டேன். ஓகே. நல்லா இருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த இது வரல, அந்த எதுக்கிட்ட ஒரு ஹீரோயினை போடுறீங்க, ஓகே, அந்தெல்லாம் வரல. அதனால் திருப்பாச்சியில் அந்த இதனால இருந்ததுனால கொஞ்சம் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ளஸ் ஆகி போச்சு. அதில் ஃபஸ்ட்டு நயன்தாரா தான் அந்த பாட்டுக்கு ஆடுறதா இருந்ததா சார்? அந்த ஒரு பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஜோதியா தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன். காம்போவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், ஜோதியா தான் கேட்டது. அவங்க அப்போ தான் சூர்யாவை மேரேஜ் பண்ண போகிறோம், ஓகே, கொஞ்சம் பிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகே, அப்புறம் கொஞ்சம் அதை தவிர்த்துட்டாங்க. ஸோ மேரேஜ் பண்ண போகும்போது அப்போயுமே வலுக்கட்டமாக கூப்பிட முடியாது. எனக்கு தேவை ரஜினி கூட அடித்த ஒரு ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே சந்திரமுகியில் உண்மையை ஜோடி பார்த்தா இவங்க தான், நயன்தாரா தான். ஆமாம், சூப்பர் ஸ்டார் ஜோடி நான் கேட்டு போகிறேன். அப்புறம் இவங்களை கேட்கும்போது இவங்க அப்போ அப்கமிங்கில் வளர்ந்துட்டு வராங்களே, ஃபஸ்ட்டு தயங்கினாங்க. அப்புறம் சிச்சுவேஷன் சொல்லி ரஜினி சூப்பர் ஸ்டார் ஜோடிலாம் சொல்லும்போது அது ஏதாவது கொஞ்சம் கிரேஸாக பதிவு பண்ணுறது தானே, அது ஓகேன்ட்டாங்க. தமிழில் தமிழில் நம்ம தான் அறிமுகப்படுத்தினது. பழனி வந்து ஸ்கிரிப்ட் முடியும் எல்லாம் ஓகே, ஹீரோ எல்லாம் கமிட் ஆகிடுச்சு. கதாநாயகி மட்டும் கிடைக்கல எனக்கு. அப்போ நயன்தாரா கேட்டு பார்த்தேன். அவங்க பார்த்து அப்போ திருப்பி என்னன்னா திருப்பி இல்லை பரத்
டக்குன்னு திடீர்னு அக்கா மாதிரி ஆயிரும் டைமில் அதை யோசிச்சு பார்த்தேன். சரி அது கூட இருக்கலாம், புதுசாக அறிமுகப்படுத்திடுவோம். அப்போ நிறைய ஒரு ஆல்பம் ஆல்பத்தில் பார்த்தா இவங்க ஃபேஸ் பார்த்தா சிரித்த ஃபேஸு, நல்ல மூக்கு முழியுமா, சிரிச்சா ஒன்று நல்ல பெரிய பல்லு வரையா படிச்சுன்னு இருந்தாங்க. நான் பேரோட இது யாருங்க பிடிக்கணும். அப்புறம் சொல்லும்போது தான் இவங்க ஹிந்தியில் பாரராஜா படத்தில் பண்ணியிருக்காங்க. ஓகே. இங்கே பிடிங்க எங்கே நான் பிடிச்சிட்டு கடைசி அவங்களை வரவழைச்சேன். ஓகே. சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கதை சொல்கிறோம். கதை உங்களுக்கு அந்த ட்ராக்லாம் ஓகேன்ட்டாங்க. ஓகேன்னா இவங்க ஒரு சம்பளம் பிடிச்சிருக்கு, ஒரு சம்பளம் பேச்சுவார்த்தை இல்லை. நாங்கள் கதை சொல்லி முடிச்சிச்சு. எனக்கு ஒரு திருப்தி, இந்த பொண்ணு தான் ஹீரோ நான் முடிவு பண்ணிட்டேன். ஈவினிங் பிடிச்ச சைடில் பேச்சுவார்த்தையில் அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு இது ஒரு கட்டாயிருமோ அப்படிங்கும்போது கடைசியாக ஒரு வாரம் சொல்லிட்டாங்களாம். இவங்க அம்மா பேசியிருக்காங்க, உங்களுக்கு இந்த படம் நடிக்கிறேன் சார், நீங்கள் என்ன கொடுக்குங்களோ சம்பளம் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்துட்டாங்க. எனக்கு என்னென்னா அப்போது சம்பளத்தை பற்றி பெருசாக கவலைப்படல, இது நடிக்கிறன்னு ஒரு முடிவோட சொல்லிட்ட ஒரு இதாக எதிர்த்து போயிருக்கு இந்த பொண்ணு. அது எனக்கு பிடிச்சி போச்சு. அப்போ ஸ்கிரிப்டில் ஒரு நம்பிக்கையிலும் போயிருக்கு. அப்போ என்ன பழனியில் கண்டிப்பாக அதுக்கு பேர் வாங்கி கொடுத்துடணும், வர சீன்லாம் எப்படியும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தோம். அப்போ நிறைய அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆக்டிங் அதிகமாக வந்து திரிசாவுக்கு அசின் கூட அவ்வளோ நான் சொல்லிக் கொடுக்கல, காஜலுக்கு அவ்வளோ சொல்லிக் கொடுப்பேன். ஓகே. ஆமாம், டைலாக் சொல்லிக் கொடுக்குறது, பாடி லாங்குவேஜ், அந்த நிறைய ஹியூமர் சீன்லாம் இருக்கும், பொண்ணுவாக்க சீன்லாம் பெருசாக இருக்கும். அதெல்லாம் அந்த ஹியூமர் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும். அதிகமாக நான் ஆக்டிங் சொல்லிக் கொடுத்தது காஜல் வரும். அடி திருவாரூர் தேரு பக்கம்பாடி திருவிழா வண்ணக்கு வைக்கவாடி. திரிஷா என்னோட முதல் நம்ம கதாநாயகி. ஆக்சுவலி முன்னாடி கில்லி ஓடிச்சு. கில்லி பெரிய ஹிட்டு. கில்லி ஜோடிங்கிறது பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு. இன்னொன்று திரிஷா இன்னைக்கு பார்த்தா அன்றைக்கி எப்படி பார்த்தோமோ அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சது அந்த பாடி மெயின்டைன் பண்ணுறது, அது பெரிய விஷயம். இடத்துல இப்போ 40 வருஷங்கள் ஆகி போச்சு நினைக்கிறேன். திருப்பாச்சி வந்து 12 வருஷம் 19 வருஷம் ஆச்சு. நம்ம கில்லி வந்து அப்போ 20 வருஷம் ஆயிருக்கு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு அப்புறமா அதே உடம்பு மெயின்டைன் பண்ணுறது சில ஹீரோனுக்கு வந்து அதை கற்றுக்கணும். திருப்பாச்சியில் அந்த இது இருக்குல்ல, இந்த வாடா போடான்ட்டு, வாடா போடா அது டைலாக்கு கொடுத்தாச்சு. ஷார்ட் ரெடி கூப்பிட்டோம். வந்தால் ஒரு டல்லாக இருந்தாங்க. ஒரு இது இல்லை, என்ன இப்படி அவர் பெரிய ஹீரோ, ஃபேன்ஸ்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவர் போய் இப்படி வாடா போடாங்கிறது நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்கினாங்க. நான் எவ்வளோ சொல்கிறேன் இல்லைங்க, இது ஹியூமர் சீன் வந்து பார்க்க மாட்டாங்க. சீரியஸாக வந்து இரவு போடான்னு சொன்னால் தான் ஆன் ஃபேன்ஸ்லாம் கோவம் வரும். அதான் தேங்கினாங்க. அப்புறம் விஜய் சார் தெரிஞ்சிச்சு அவருக்கான. அப்புறம் நேரம் இதில் இந்த வாடா போட சொன்னால் தான் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும். வாடா போடா விஜய் சாரே சொன்னார், சொல்லிட்டார், வாடா போடான்னு சொன்னால் தான் சீன் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் தான் டாய் வாடா போடாங்க. ஆனால் நம்ம அப்புறம் நினச்சி விட நல்லா பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கில்லியில் வந்து கதை மொத்தமாக 2 பேரோட ட்ராவல் ஆகும். திருப்பாச்சியில் வரப்போ தங்கச்சி கூட ட்ராவல் ஆகும், விஜய் சார் கூட ட்ராவல் ஆகும், ரவுடிகள் கூட போயிடும். இவங்க வந்து இவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சார். அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, கொஞ்சம் வருத்தம் தான் அவங்களுக்கு. கதை சொல்லிட்டு கதை தெரியும், தங்கச்சி தான் மெயின் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு மெயின் அவங்களுக்கு படம் பார்த்துக்க தெரிஞ்சிருக்கும். நம்மளை போர்ஷன் ரொம்ப கம்மியாக, முழுக்க தங்கச்சி தான் ஃபுல் படத்தை தாங்குது. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் எல்லா ரெவடியும் அழிச்சா கூட அதுக்கு பேக்கிங் தங்கச்சி சென்டி மட்டும் தான். கண்டிப்பாக. கில்லியில் அப்படி இல்லை, இவ்வளோ சேவ் பண்ணி இதை காப்பாற்றி அப்பாவை தெரியாமல் உள்ள ஒழிச்சு வச்சு அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு அனுப்பணுன்ட்டு அவ்வளோ சுச்சுவேஷனை கொண்டு வந்து அனுப்புறது. அப்போ ஹீரோன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான் கில்லி. இது வரும்போது டோட்டலாக ரொம்ப கம்மியாக இருந்தது, வருத்தம் இருந்துச்சு. ஆனால் வெற்றி படங்கும்போது அந்த வருத்தம் போயிருக்கும். ஆனால் அவங்களை கமர்ஷியலாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன படம். ஆமாம், பார்த்துக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த 2-3 சாங்ஸு நல்லா அதில் அடிச்சு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த அப்பா முன்ன தப்புல சாங்கும் கட்டுக்கிறதுக்கெல்லாம் சரி ஹிட்டு. அப்புறம் அந்த இருக்கிற மெலோடி சாங் கண்ணு தங்கள் தான், அது அவங்களுக்கு சாங்ஸ் வந்து உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கில்லியை விட சாங்ஸ் வந்து இதில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கமர்ஷியலாக சொல்லணும். ஆமாம், சொன்ன அந்த கமர்ஷியல் பேக்கப்பில் கரெக்டாக செட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் கதையை தாங்கிறது தங்கச்சிங்கும் போது அர்த்தம் இருந்திருக்கும். இவர் கூட சேர்ந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார். சிவகாசிலாம் வைப் அந்த மாதிரி இருக்கும் மியூசிக்கு. இவரும் ஒரு சீன் சிவகாசியில் வந்துருப்பார், அந்த கல்யாண மண்டபத்தில். ஆமாம். இவர் கூட ஒர்க் பண்ணுற அனுபவம் சொல்லுங்கள் சார். இவர் ரொம்ப ஜாலி டைப் வந்து மியூசிக் டேரக்டர்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலி. நம்ம நினச்சதை வாங்க முடியும். நான் மட்டும் இல்லை, எந்த டேரக்டர் புது டேரக்டர் எந்த டேரக்டர் வந்தாலும் அப்படி அவங்க செட் ஆகிடுவார் அப்படியே. ஓகே, நினச்சாங்க. அது மாதிரி மியூசிக் டேரக்டர்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுள். எனக்கு நிறைய ஹிட்டு கொடுத்தவர். சிவாசிலாம் ஆல் சாங்ஸ் ஹிட்.
ஃபஸ்ட்டு நான் இவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவர் தான் பண்ணிட்டேன். ப்ரொடியூசர் வந்து பெரிய மிஸ்டர் போடலாமே, இப்போ அப்போ வந்து 2வது படமாக தான் வரும். ஸ்ரீகாந்த் இப்போ தான் வந்திருக்காரு, விஜய் சார் படம், புது மிஸ்டர் மாதிரி போடுறீங்களே. அவங்க சொன்ன மிஸ்டர் பெரிய சொன்னாங்க, எனக்கு உடன்பாடில்லை. அப்புறம் நான் சேலஞ்சாக சொன்னேன் அவர்கிட்ட, ப்ரொடியூசர்கிட்ட, சார் இவரை வச்சுட்டு நான் ஹிட்டு கொடுக்குறேன், நான் சேலஞ்ச் பண்ணேன் சார், இவர் என்ன போதும் சார், ஏன்னா எனக்கு நான் வேலை வாங்குற மாதிரி எனக்கு மிஸ்டர் சரின்னு ஓகேட்டப்பா. விஜய் சாரும் ஏன்னா திருப்பாச்சி ஹிட்டு கொடுத்தேன். திருப்பாச்சி அதே மாதிரி தான் தீனா 2வது படம் 3வது படம் தான். அப்போ இதே பிரச்சனை வந்துச்சு, எல்லோரும் ப்ரொடியூசர்லாம் இதுக்கு விஜய் படம் எதுக்கு இப்போ சின்ன மினிஸ்டர் போறியே அப்படின்னாங்க. அப்போது சவுத் சார்கிட்ட இல்லை சார் எனக்கு போதும் சார் ஹிட்டு கொடுத்துட்டோம் சாங். ஓகே, அதே போல் இங்கே வந்துச்சு. ஏன் மேலே ஒரு நம்பிக்கையில் பண்ணது. ஆனால் அந்த ப்ரொடியூசர் அவர் சொன்ன மினிஸ்டர் மிஸ் பண்ண ஒரு படமும் வருது, அதே நேரத்தில் இதுவும் வருது. ஆனால் அந்த சாங் அப்ப சத்த பாட்ட சத்த தூக்கி போடுட, சொந்த கால நீ கொஞ்சம் வாழ்ந்து பாருட. சிம்பு சார், சிம்பு இவர் கூட ஒரு இல்லை சார், பாட்டெல்லாம் எழுதியிருக்கீங்க, பாட்டு செம்ம வைப்பு ஹிட்டு. ஆனால் படம் பண்ணணும் எதுன்னு ஐடியா வாய்ப்பு வந்துச்சு. அப்போது நிறைய பேர் கேட்டாங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஆக்சுவலி பழனிக்கு அப்புறம் 2 பிடிச்சி வந்தாங்க வச்சு பண்ணலான்ட்டு. இவர் அப்போவும் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தார். இப்போ வல்லவன் அப்புறம் வல்லவனுக்கு அப்புறம் 2 படம் பிஸியாகிடுச்சு. வல்லவனில் அந்த அம்மாடி ஆத்தாடி சாங். ஓகே, அதுக்கு யார் கேட்டா சார்? இவர் தான் கேட்டார், சிம்பு சார் தான் கேட்டார். ஓகே, இப்போ திருப்பதி ஷூட்டிங் பரவாயில்ல போயிட்டுருக்கு. அப்போ சிம்பு சார் லைனில் வந்தார், வல்லவனில் உங்கள் ஸ்டைலில் ஒரு பாட்டு வேணும். அந்த பாட்டு அப்பா தான் சார் பாடுறாங்க. எனக்கு அப்பா தான் பாடுறாங்கும்போது எனக்கு என்னடா அது நம்ம பாட்டு எழுதி டிஆர் பாடுறாரு போது அதுக்கு சிந்திக்க வச்சுது. இன்னொன்று எப்படின்னா, நம்ம ஸ்கூலில் அந்த படிக்கிற காலகட்டத்தில் உயிரில் ஒரே உஷா பயணங்கள் முடிவதில்லை இப்படிலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்ல, அப்போ அந்த பாட்டு புத்தகம் வரும். அப்போலாம் ஓகே, அந்த பாட்டு புத்தகத்தை வாங்கி பாட்டை மனப்பாடம் பண்ணுறது. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மனப்பாடம் பண்ணுறது. இப்போ இவர் பாட்டெலாம் நம்ம மனப்பாடம் பண்ணி பாடியிருக்கோம். அப்போ இன்றைக்கி நம்ம பாட்டு எழுதி அவர் பரம்பரை வாய்ப்பு வந்திருக்கு, விட்டுறக்கூடாது. ஓகே சார் கேட்டு அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே டியூன் கொடுத்து அனுப்புனாங்க. டியூனை கேட்டு ஷூட்டிங் கேப்பில் எழுதுறதான். மறுநாள் ஷூட்டிங்கில் ஆக்சுவலி மேக்ஸிமம் இந்த பிரேக் டயத்தில் தான் பாட்டு எழுதுறேன். ஓகே, எழுதி ஈவினிங் கொடுத்து அனுப்புனது. கொடுத்து நைட்டு அவர் ஈவினிங் பாடுறாரு. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஓகே நம்ம பாட்டு இருக்கான், டிஆர் பாடியிருக்காரு, போய் இருக்கான்னு திருப்பி கேட்டுருவோம். ஓகே, நான் பாடி இருக்கும்போதே போயிடலாம் முடிச்சு தான் நான் ஷூட்டிங் பேக்கப் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறேன். போனால் அவர் பாடிட்டு போயிட்டார். ஆகா ஓகே, அதை பார்க்க முடியல. ஓகே, அப்புறம் சாங் கேட்கலாமா, சாங் போட்டு காட்டினார். இவர் தான் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். அப்படியே பாட்டை கேட்கும்போது ஒரு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஓகே, நம்ம பாட்டு எழுதி அதை டிஆர் பாடுறாங்க, அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தானே. ஆமாம் சார். ஆனால் அந்த பாட்டு சரி ஹிட்டாச்சு. அது நீங்கள் அப்போ கேட்கும்போதே முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல. தெரியும், ஆமாம் பாட்டு ஹிட்னு தெரியும். ஆனால் அந்த வருஷம் அதை நம்பர் 1 தெரியும். ஆமாம், அது வருஷம் அதான் நம்பர் 1 ஹிட்டு. அது மாதிரி இப்போ நல்ல பெரிய ஹிட்டு. அது டிஆர் போட்ட சாங்கு அது நம்ம எழுதணும். அது சிம்பு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அந்த நேரத்தில் அவர் நம்ம ஞாபகம் வந்து பேரை செட்டு நல்லா இருக்குன்ட்டு ஒரு முடிவு பண்ணி கொடுத்தது. அது மாதிரி யுவன் சங்கர் ராஜா நம்ம பாட்டு டிஆர் எழுதினார். அது சிம்பு படத்தில் இடம்பெற்றுங்கிறது அது ஒரு நல்ல பதிவு தான். தலைவர் ஏன்னா நீங்கள் வந்து ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்கீங்க சார். நிறைய ஹீரோவில் படம் பார்ப்போம். சில ஹீரோ மட்டும் நம்ம கூட வந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க, நம்மளை அறியாமலே. ஆமாம், கூட வந்துடுவாங்க. அவங்க அந்த படத்தை காட்சிகள் மைண்டில் வந்து போகும். அப்புறம் நம்முடைய நம்ம தெரியாமலே பாடி லாங்குவேஜில் ஒரு ரஜினா அப்படி ஒரு ஸ்கூலில் போய் பாதிப்பு எனக்கு இருக்கும். இப்போது படம் பார்த்தா பில்லாலாம் பார்த்துட்டு போயிட்டோம்னா ஸ்கூலில் அப்போலாம் பேரண்ட்ஸ்னா அனுப்போம் திரும்புறது நமக்குள்ள ஒரு இது. அந்த சின்ன வயசில் என்னடா அவர் ஸ்டைலு எனர்ஜி, அவர் பேசுகிற ஸ்டைலு புதுசாக இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் சில கொஞ்சம் பதிவாக பிரித்து திருப்பாச்சி சிவகாசின்னு அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் எதுவும் கால் பண்ணி பேசினாரா? இல்லை எனக்கு படம் பண்ணுங்கன்னு எதுவும் ஏன்னா நீங்கள் நிறைய யங்ஸ் டைரக்டர்ஸ்ட்டு அது மாதிரி கேட்குறாரு. நிறைய ஹிட்டு கொடுத்தோன்னா வாண்டடாக வந்து ஆக்சுவலி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான டைம் அப்படிங்கிறது ஊரில் ரஜினி தலைவர் வந்திருக்கேன். அவர் படங்களை
இந்த மண்ணில் காட்டுவார்ல, இது மாதிரி நானும் போய் படம் பார்த்தேன். தேட்டரில் ஆமாம்மா, கொஞ்சம் இன்னமும் அடையாளமாக இருக்குது. இந்த இதில் கிழிச்சிருக்கு. ஓகே. அவ்வளோலாம் ரத்தக்கரையோடலாம் டிக்கெட் வாங்கியிருப்போம். அவ்வளோலாம் படம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் நாள் பார்க்குறதுக்குலாம் அவ்வளோ வெறியத்துருக்கும். எங்கள் ஊர்லேருந்து 60 கிலோமீட்டர் மதுரையில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் அப்போ பார்த்துடணும். அப்போ இங்கே சைக்கிளில் போவோம். 60க்கும் சைக்கிளில் போய் படம் பார்த்துருக்கேன். அவ்வளோலாம் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு தலைவர்னு நம்ம மைண்டில் இருக்க ஒருத்தர். சிவாஜி படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் இருக்கும் ஃபோன் வந்துச்சு. ஓகே. ஃபோன் வந்து தலைவர். ஓகே. எனக்கு ஃபஸ்ட் ஃபோன் பண்ணாங்க, ரஜி சார் பேசணும்னாங்க. பேரரசு தானே? ஆமாம் சார். அப்படி பார்த்தேன் வாங்கிட்டு எப்படிங்க பேரரசு அப்படின்னா அந்த வாய்ஸு ரஜினி சார் பேசுகிறார். நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அப்படியே ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. அப்புறம் படம் பார்த்தேன், நேற்று பார்த்தேன். அப்புறம் அதில் பாராட்டார். நீங்கள் கரெக்டாக சென்டிமெண்ட்டை கரெக்டாக ஹேண்ட் பண்ணுறீங்க, சென்டிமெண்ட்டை கரெக்டாக ஹேண்ட் பண்ணாலே லாங் லைஃப் இருக்கலாம். அதான் சொல்கிறார் டைலாக். ஓகே. அப்புறம் அந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக் ஒரு அதெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டே இருக்காது தவிர நான் வந்து அப்படியே பிரமிப்பில் இருக்கேன். ஓகே. தலைவர் பேசியிருக்காரு. என்ன பசங்க தேவையில்லை எனக்கு, தலைவர் பேசியிருக்காரு அப்படின்னு. அப்போலாம் கொஞ்சம் நேரம் பேச அது பெஸ்ட்டு. ஓகே பெஸ்ட்டாக சினிமாவுக்கு வந்துட்டு நம்ம ஹிட்டு கொடுக்குறோம். சிவாசி ஹிட்டாச்சு, எல்லாம் ஹிட்டாச்சு, சம்பாதிச்சோம். அதெல்லாம் அவர் பேசும்போது அப்போ தான் நம்ம வெற்றி அடைச்சிட்டோம்னு சில நேரங்களில் உணர முடியும். லைஃப்பில் வந்து நம்ம கார் வாங்கிட்டோம், மங்களாம் வாங்கிட்டோம், பாராட்டு நடத்துகிறாங்க, விருது வாங்கிட்டோம், இதுலலாம் வந்து வெற்றின்னு சொல்ல முடியாது. நம்ம மனசு வந்து எப்போ சொல்லும், நீ வெற்றி அடைஞ்சிட்டு. அது இந்த ரஜினி சார் பேசும்போது இப்போ சொல்லும் வெற்றி அடைஞ்சிட்டு. அப்போ தான் வெற்றி அடைஞ்சி நம்ம நினைப்போங்க தவிர 100 நாள் ஓடிச்சு 200 நாள் ஓடிச்சு படம் ஓடிச்சுன்னா அது வெற்றி இல்லை. அது மாதிரி தலைவர் பேசுனது மிகப்பெரிய அதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் நம்மளுக்கு. ஓகே. தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பேட்டி, ஒரு கலந்துரையாடல் மட்டும் மாதிரி சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நானே திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. கேள்வியும் சரி, என் படங்களில் வந்த ஒரு சாங்லேருந்து, காட்சிகள்லேருந்து, நடிகர்லேருந்து எல்லாத்தையும் நான் திருப்பி நானே ஒரு ஆசைப்பட்டிருக்கும். என் நினைவில் கொஞ்சம் ஓட விட்டுருக்கும். மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நவ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துங்கிற விட என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய திரையுலக வாழ்க்கையை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். மனசுக்கு நிறைவாக சில பேட்டிகளில் சில இதுதான் நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். சிலது கேள்வி கேட்பாங்க, பறிச்சுட்டு இருப்போம், அப்புறம் கடந்து போயிருப்போம். இது அப்படி இல்லை. குடும்பத்துக்குள்ளே நம்ம பேசிக்கும்ல, அண்ணன் தம்பிங்க தங்கச்சியோட பேசிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. உங்களை விட எனக்கு இந்த நிகழ்ச்சி திருப்தியாக இருக்குது. நன்றி, வணக்கம். உள்ளத்தை அள்ளி அள்ளி லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யாதான். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. Kriya naturally creative beauty products.